Hi guys, good morning to everyone and welcome to the channel Ada247 Tamil. So எல்லாரும் online வந்துட்டீங்க அப்படின்னா just kindly verify whether my audio and video both are clear for everyone or not here. Is my audio and video both are clear for everyone here? எல்லாமே clear-ஆ இருந்துச்சு அப்படின்னா let me start with the session right now here. Is there any issues or anything? ஏதாவது background noise மாதிரி ஏதாவது கேட்குற மாதிரி உங்களுக்கு feel ஆகுதா? If that's so, yes guys, can you hear my voice or not here? எல்லாருக்குமே audible-ஆ இருக்கேன் இல்லையா? Do you guys have any issues or anything here? யாருக்காவது ஏதாவது issues இருந்துச்சு அப்படின்னா you can let me know. அதை வச்சு we'll be starting with the session. Okay. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்மளோட குவிஸ் ஆஃப் த டே கோட் ஆஃப் த டே என்னன்றதை ஒன் பை ஒன் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு இட் இன்னையோட குவிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இன்னையோட கோட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு கோட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். என்னோட கோட் இஸ் லைக் வைஸ் தட் இஸ் நதிங் பட் ஹியர், இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது தான் இன்னையோட கோட் ஹியர். ஸோ இஃப் எனிதிங் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஓவர் ஹியர், இஃப் வி பிலீவ் இன் அவர் செல்ஃப், நம்ம மேல நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா we can win it அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயத்துல நம்ம எப்பவுமே வந்து டாப் லெவல்ல போகணும் அப்படின்னா நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான். So that is what they are suggesting us here. Always try to believe in yourself. உங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா you can definitely win at any part over here. If you don't believe yourself, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எதையுமே அச்சீவ் பண்றதில்ல. We can't even take a ஓகே கைஸ், இஸ் தட் கிளியர் ஃபார் மீ? வாய்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ ஆஸ் ஐ செட் earlier, எப்போவுமே ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். நம்பிக்கை இல்லை என்றால் எந்த ஒரு லைஃபுமே கரெக்டாக போகாது அண்ட் இட் வில் நெவர் கிவ் அஸ் அ பாசிட்டிவ் ரிசல்ட் ஆல்சோ ஹியர். ஆல்வேஸ் ட்ரை டு ஹாவ் அ குட் ஹேபிட் லைக் ஹேவிங் அ கான்ஃபிடென்ஸ் ஆன் யோர் செல்ஃப். உங்கள் மேலே உங்களுக்கே நிறைய நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு மேக் இட் வெரி strong enough in your habits here. That is what the very important one. And அதுதான் உங்களுக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். அதை நோக்கி தான் இன்னியோட குவிஸ் ஆஃப் த டேவும் இருக்கு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிக்லஷ்? டிக்லஷ் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன? Anyone can suggest me what is the right answer for the word ticklish? Ticklish அப்படிங்கிற வேர்டோட மீனிங், is it corrupt, tricky, buy or abandoned? What is the right answer for this one here? Yes, exactly. Lakshmi Kandan, good morning to you here. Can you say what is the meaning of the word ticklish? Ticklish அப்படின்னா என்ன? இன்னும் வீடியோ யாரும் லைக் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் த செஷன் ஆல்சோ ஹியர் அண்ட் கைண்ட்லி ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஹியர். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கேன் யூ ஜஸ்ட் சே மீ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் த வேர்ட் டிக்லிஷ்? டிக்லிஷ் அப்படின்னா என்ன? டிக்லிஷ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ட்ரிக்கி. ரொம்பவும் ட்ரிக்கினஸ் அப்படிங்கிறது தான் டிக்லிஷ்ங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் ஹியர். ஸோ அபேண்டன்ட் அப்படின்னா என்னன்னா ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். அபேண்டன்ட் இஸ் நத்திங் பட் கிரிட்டிசைசிங் ஒன் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆர் வி கேன் சே லைக் ஃபார் சேக் மாதிரி நடந்துக்கிறது, ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ரூலி ஆர் வைட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்டு, இட் இஸ் நாட் வைட்லி, இட் இஸ் வைல்டு. வைல்டுக்கும் வைடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? வைட்னா பரப்பளவுன்னு சொல்றது, வைல்ட் அப்படின்னா கொடூரமானன்னு சொல்றது. ஸோ அபேண்டன்ட்ங்கிற வேர்டோட மீனிங் வந்து வைல்ட் ஓரியன்டட் லைக் அ கிரிட்டிசிசம். ஸோ ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி வாழ்றது அப்படின்னு சொல்றது தான் அபேண்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டுடேஸ் வேர்ட் இஸ் டிக்லிஷ் அண்ட் டிக்லிஷ் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ட்ரிக்கி. ட்ரிக்கி இஸ் அ ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே கைஸ், ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் டுடேஸ் குவிஸ் ஹியர்? என்னோட குவிஸ்க்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? So your quiz of the day here. So quiz of the day பார்க்கறதுக்கு முன்னாடி again I'm asking you guys here, just kindly
share the video and don't forget yes guys, can you say here happy morning Santana Lakshmi? Coming with our first revision vocab here. என்னோட முதல் word என்னன்னு பார்த்தீங்கன்னா purview. Can anyone let me know what is the meaning of the word purview? Purviewங்கிற வேர்டோட மீனிங் என்ன? Yes guys, can you say me what is the meaning of the word purview? Purview அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன? Is my voice is audible to everyone, right? என்னோட வாய்ஸ் audibility இருக்கு இல்லையா? There is no issues with my voice, right? So voice audible இருக்கு அப்படின்னா kindly let me know what is the answer for the word purview. Purview அப்படின்னா என்ன? Concerned. Raven have given me the answer like concern for this one here. Purview அப்படிங்கிற வேர்டை கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் வி கேன் சே ஸ்கோப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், ஒருத்தங்களை தூண்டி விடுறதுக்கான முயற்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒருத்தங்களை இந்த செயல் செய்யணும், இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கோப், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கோப் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்கள தூண்டி விடலாம், அவங்கள இது பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் பர்வியூ அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் இயர். ஸோ கன்சர்ன் இஸ் ஒன் திங், பட் கன்சர்ன் வந்து கொஞ்சம் வந்து ஒருத்தவங்க மேல இரக்கம் காட்டுதல் அப்படின்னு சொல்றது தான் வந்து கன்சர்ன். பட் பர்வியூ அப்படிங்கிற வேர்டோட மீனிங் வந்து இரக்கம் அப்படிங்கிறத விட ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது எனக்கு வேணும், அதுக்காக நான் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் தூண்டி விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி சொல்றது தான் பர்வியூங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகே, ஸோ கன்சர்ன் அப்படின்னா இரக்கம், ஆனால் பர்வியூ அப்படிங்கிறது இரக்கம் காட்டுதல் கிடையாது, ஒரு நோக்கம், இது என்னோட எய்ம், இதுதான் நான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்கோப் அப்படின்னு சொல்றது தான் பர்வியூங்கிற வேர்டோட ஃபர்ஸ்ட் மீனிங். ஓகே கைஸ், coming with our second one, what's the meaning? Yes Nathya, a very yes Nathya, good morning to you. Here you're asking me foster. Fosterங்கிற வேர்டும் வந்து அது கரெக்டான மீனிங் அப்படின்னு கேட்குறீங்க, ரைட்? ஸோ ஃபாஸ்டர் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் எக்ஸாக்டா எடுத்தீங்கன்னா லைக் இட் இஸ் என்ஹான்சிங், ரைட்? வி கேன் டேக் இட் யார், பர்வியூக்கும் ஃபாஸ்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எக்ஸாக்டா வி கேன் நாட் டேக் இட். Exactly, we can't consider the meaning of the word for purview for the word foster here. Okay, what's the meaning of the word ambit? Ambit அப்படிங்கிற வேர்டோட மீனிங் ஓகே, ambit அப்படின்னா டவுட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லெட் மீ வெரிஃபை. இட் இஸ் ஸ்கோப் ஆர் பவுண்ட், அதாவது என்னன்னா ஒரு லிமிட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த லிமிட் அப்படின்றது தான் பவுண்டிங். இட் இஸ் பவுண்டட் டு திஸ் பிளேஸ். அதாவது ஐம் ambit டு டூ இட் அப்படின்னா என்னன்னா இதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன், இது இந்த எல்லைக்குள்ளார நான் செய்யணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து they used to say by the word ambit. Yes, that is meaning of encourage. Encourage is right here Raven. Foster அப்படின்னா encourage, enhance அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ப்ரொவோக், ஸ்டிமுலேட், இது எல்லாம் ஒரு மீனிங் வரும். ஆனால் நம்ம பார்த்த பர்வியூ அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களுடைய தூண்டுதல், இன்னொருத்தங்களை தூண்டி விடுறது, நம்மளே என்ஹான்ஸ் பண்றது, என்கரேஜ் பண்றது வேற இல்லையா? ஒரு நெகட்டிவ் சென்ஸ் வச்சு சொல்றது பர்வியூ. என்கரேஜ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் பர்வியூ எக்ஸாக்ட்லி நெகட்டிவ் சென்ஸ். ஓகே, தேர்ட் ஒன் ஸ்பர்ரிங். ஸ்பர்ரிங் அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பாருங்க. Can you guys get the answer clearly or not here? Spurring அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன?
ஸ்பாரிங் அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is exactly urge or stimulate or இதுக்கு வேணும்னா we can just say the meaning like enhance. We can say enhance or we can go for the word like foster. இது எல்லா வேர்ட்ஸுமே இதுக்கு கரெக்டா இருக்கும். So spurring is nothing but we can say like urge, stimulate, enhance or foster here. And now coming with the next word vicious. Vicious அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் vicious அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆக்ரோச்சமா இருக்கிறது. தட் இஸ் வாட் ப்ரூட்டல் ஆர் ஃபெரோஷியஸ் ஆர் வெரி வெரி ஆங்கர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் they used to say by the word vicious. that is what ferocious அப்படின்னாலே the cat is ferocious அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, cat is ferocious அப்படின்னு சொல்றது தான் ஆங்கர் அப்படின்னு சொல்றது. ஓகே, okay, vicious அப்படிங்கிறது brutal, ferocious or we can say the word like anger here. And compliance, what's the meaning of compliance அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பாருங்க. I think we are going very slowly it seems here. Go for the answer here. Compliance, what is the meaning of compliance? Yes, compliance is nothing but it is a wish or command. ஒரு wish ஒரு command அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் ஒரு செயலை செய்கிறேன், அது என்னோட விஷோட நான் பண்றேன் அல்லது என்னோட கமாண்டை வச்சு நான் பண்றேன். ஒருத்தவங்களோட கமாண்டாவும் இருக்கலாம் அல்லது wishfulness அப்படின்றதும் சொல்லலாம். So both will be go for it here. Okay, compliance is nothing but it can be said like a wish or we can say like command also here, or we can say like self-satisfied, which is also right answer here. So guys, இன்னும் யாரும் video like பண்ணாம இருக்கீங்கன்னா please again I'm just suggesting you guys to do like the video here. Okay, மறக்காம ஒரு சின்ன like கொடுத்துருங்க, which will be worth for me also here. Okay, coming with our today's editorial words here. இன்னையோட first editorial word என்னன்னு பார்த்தீங்கன்னா, just a second guys, I think some net issue occur ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். Let me find it and come out back here. One second. அது நெட் ஆன் டைம் ஆயிட்டே இருக்கனால டெய்லி போனுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், வீடியோ இஸ் நாட் ரிசீவிங் எனஃப் வீடியோ பத்தல பத்தல நான் அதனால தான் சொன்னேன் அதையே இது பண்ணி
எக்ஸிஸ்டா இருக்கிறது, பெர்டைன் பண்ண வேண்டியது, which has to be considered, which has to be taken into consideration அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த taken into consideration and which has to be manageable அப்படின்ற, which has to be லைக் வந்து எல்லாமே வந்து ஒரு எக்ஸிஸ்டிங்ல இருக்கு, பெர்டைன் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்றது தான் they used to say by the word concern or exist here. So pertaining, concern or exist will be similar meaning. pertaining அப்படின்னா என்னன்னா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கிறது, or we can say like ரொம்ப லாங் டைமா வந்து அதை வந்து ரொம்ப ஈகர்னஸோடையோ இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் எக்ஸிஸ்டா அப்டைன் பண்ணக்கூடிய விஷயம், இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அப்ளிகபிலிட்டி அப்படிங்கறத தான் they used to say by the word pertain. Pertain is the meaning of the word concern or exist here. And coming with the next word, relinquish. Relinquish is nothing but to withdraw or to give up. இப்போது இருக்கிற விஷயங்களை withdraw பண்றது, அதுல இருந்து வெளிநடப்பு செய்தல் அல்லது give up பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. And next word, acclaimed. Acclaimed is nothing but publicly praised here. ஒரு விஷயங்களை வந்து பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாடியும் ஒருத்தங்களை பாராட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாராட்டுதல், பப்ளிக்கா எல்லாத்துக்கும் முன்னாடியும் பாராட்டுறதை தான் they used to say by the word acclaimed. Acclaimed is nothing but just I'm praising a person publicly. Publicly ஒருத்த பப்ளிக்கா நான் ஒருத்தங்களை praise பண்றேன், ஒருத்தங்களை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்றதை தான் they used to say by the word here. Okay, அந்த word தான் they used to say by the word acclaimed. So acclaimed, don't forget it, it is nothing but publicly praised. And now coming with a word, நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்சீடிங். சூப்பர்சீடிங் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு பதில் இன்னொருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணுறது அல்லது சப்ளான்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர்சீடிங் இஸ் நத்திங் பட் ஐ எம் ரீப்ளேசிங் ஒன்ஸ் பர்சன் ஆர் ஐ எம் பிகமிங் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஒன் மோர். ஒருத்தங்களுக்கான சப்ஸ்டிடியூட் நானாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத சூப்பர்சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ ரைட் வேர்ட் ஃபார் திஸ் ஒன் ஹியர். Okay, and coming with the next one, diligence. Diligence is nothing but persistent with work here. ஒரு பிடிப்பு, persistent அப்படின்னா என்னன்னா ஒரு பிடிப்பு தன்மை, இந்த ஒர்க்ல ரொம்பவும் ஸ்ட்ராங் அண்ட் எஃபெக்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐம் வெரி பர்சிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் திஸ் ஒர்க், அதாவது நம்ம ஹோல் ஹார்ட்டடா ஒர்க் பண்றது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஐம் ஒர்க்கிங் வெரி ஹோல் ஹார்ட்டட்லி அப்படின்னு சொல்றதை தான் they used to say by the word diligence. ஐம் ஒர்க்கிங் diligently அப்படின்னா என்னன்னா ரொம்ப பர்சிஸ்டா ஒர்க் பண்றேன், ரொம்ப ஹோல் ஹார்ட்டடா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றதை they are saying by the word. அதாவது ரொம்ப கான்ஷியஸ்னஸோட கேர்ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை தான் they used to say by the word persistent. We can say careful and persistent with work will be called as diligence. And next word, sprawling. Sprawling அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்த ஃபுல்லா கவர் பண்றது, ஸ்ப்ரெடிங் அவுட், ஆனா ரொம்ப அன்டைடியாவும் இர்ரெகுலர் வேயாவும் ஃபுல்லா வந்து பரவுறது அப்படிங்கிறது தான் ஸ்ப்ராலிங். இட்ஸ் கெட்டிங் ஸ்ப்ரால்ட் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. தி டஸ்ட் ஆர் தி லிட்டர் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரால்ட் எவ்ரிவேர் அப்படின்னா என்னன்னா அன்டைடி ஆகுது, அது இர்ரெகுலர் வேல எல்லா பக்கமும் பரவுது அப்படின்னு சொல்றது ஸ்ப்ராலிங் அப்படிங்கிற வேர்ட்ல சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட், புஷ்பேக். Pushback is nothing but we can say it is postpone or we can say delay or we can say put off. Put off அப்படினும் சொல்லலாம். Put off is also related to the meaning of postpone or delay or we can say pushback. எல்லா wordsமே similar meaning தான் இதுல. Okay, and now coming with the next word, swathe. ஸ்வேத் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏரியா ஆஃப் சம்திங், ஏதாவது ஒரு பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வந்து இந்த ப்ரோனோகிராஃபி லைக் வந்து இந்த டிஜிட்டல் திங்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏரியா ஆஃப் சம்திங் அப்படிங்கிறது தான் ஸ்வாத். அ ரோ ஒரு ஏரியா ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்றது ஸ்வாத். ஸ்வாத் அப்படின்னா திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பிளேஸ் ஆர் அ பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு சொல்றது they used to say by the word swath here. Okay, and next one, misapprehension. மிஸ்அப்ரிஹென்ஷன். அப்ரிஹென்ஷன் அப்படின்னா ஒருத்தங்களை பாராட்டுறது, பிரைஸ் பண்றது. அதுவே மிஸ்அப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் நதிங் பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஆர் வி கேன் சே பை த வேர்ட் லைக் மிஸ்டேக் ஓ வி கேன் சே பை த வேர்ட் லைக் எரர். இது எல்லாமே சிமிலர் மீனிங் தான். ஸோ மிஸ்அப்ரிஹென்ஷன் இஸ் நதிங் பட் வி கேன் சே ஹியர் இட் இஸ் misunderstanding, mistake or we can say like error. All these words has a similar meaning for that here. Okay, and now coming with the word today's reading part. So reading part போறதுக்கு முன்னாடி I'm just intimating you guys here, TNPSC group 2 to A கான
மாக் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு February 26. இது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் செஷனும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ரிவிஷன் அது ஸ்டார்ட் பண்ணது February 23 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் March 10 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு டேஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் செஷன்ஸாக இருக்கு. ப்ளஸ் இன்னைக்கு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77% கூட டபுள் வேலிடிட்டி ஆஃபர். இந்த டபுள் வேலிடிட்டி ஆஃபர் ப்ராபப்ளி நேத்தே முடிய வேண்டிய ஆஃபர், பட் இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காம பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நிறைய பேட்சஸ் வந்து இந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் டோன்ட் மிஸ் இட். டிஎன்பிஎஸ்சி தான் உங்களோட டார்கெட் அப்படின்னா இன்னைக்கே மெகா பேக்கை பை பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஃபீல் மட்டும் இல்லாமல் யூல் பி லேர்னிங் டூ மச் ஆல்சோ ஹியர். நல்ல டீல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத they are mentioning in the statement here. And coming with the next one, this holds, அதாவது this அப்படிங்கிறது என்ன, இந்த பர்டிகுலர் லைன் இது கம்ப்ளீட்டா சொல்றாங்க. அதனால இது ஒரு சிங்கிள் லைன் which is singular subject followed by singular verb. holds troubling implications for freedom of expression and right to information. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த நெட்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க கெட் பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. அதை தான் வந்து implications for freedom of expression சொல்றாங்க, right to information அப்படின்னு சொல்றாங்க. ஸோ right to information and freedom of information அதை வச்சு அவங்களோட இம்ப்ளிகேஷன்ஸை அவங்களா தான் கெட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் while launching the IT information technology guidelines for intermediaries digital media codes rules 2021 presented it as soft touch oversight mechanism. இதை வந்து கம்ப்ளீட்டா சாஃப்ட் டச்சாக கொண்டு போயிருக்காங்களே தவிர ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனில் கொண்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி மானிட்டரிங் சாஃப்டாக இருக்கணும், ஆனால் மெக்கானிசம் சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல மெக்கானிசமே சாஃப்டாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்க அடுத்த சப்ஜெக்ட் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரெஸ் நோட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். termed is going to be the verb. it progressive அதாவது continuous and liberal எல்லாத்துக்கும் free அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாது it claimed the rules seek to address people's varied concern while removing many அதாவது மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதை query-ய கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. about curbing creativity and freedom of speech and expression. அவங்களோட பேச்சுரிமை ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்பிரஷன் இது எல்லாத்துக்கான உரிமையும் அவங்க கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் they are mentioning in the line here. And coming with the next one, the soft tone notwithstanding, these rules force digital news publishers and video streaming services to adhere to a cumbersome three-tier structure of regulation with the government committee at its apex here. அதாவது என்னன்னா 3 டயர், ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர் அப்படிங்கிற மாதிரி 3 டயராக ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்க மெயினாக எதை ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பப்ளிஷர்ஸ், வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் இது எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக கண்காணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்காணிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து they can just make it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த 3 tier structure of regulation வந்து unmanageable அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்கு. இட்ஸ் லைக் an awkward format here. இந்த 3 ஸ்ட்ரக்சர்னால மட்டுமே we can't manage everything அப்படின்னும் they are mentioning in the statement here. Okay, and the last line of the first paragraph, this in itself is unprecedented in a country where the news media have been given the space all along to self-regulate based on the mature understanding that any government presence could have a chilling effect on a free speech and conversation. So எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஸ்பீச் மட்டும் இல்லாமல் அவங்களோட கான்வர்சேஷனுக்கு தேவையான உரிமை அப்படிங்கிறது everyone will be getting it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஐ ஹோப் ஸோ இதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னைக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்கு ஹியர். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற பேராகிராஃப்ஸுக்கும் ட்ரை டு கெட் யுவர் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ஹியர். ஓகே கைஸ், ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, உங்களால் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த லைனை மறக்காமல் காப்பி பண்ணி என்னோட கமெண்ட் பாக்ஸ் கீழே பேஸ்ட் பண்ணி உங்களோட query என்னங்கிறதையும் சொல்லுங்கள். I'll reply for your queries here. As time is up today, I'm bound to end up the session today here. So let me end up this session. Remaining we'll see in our next session here. Okay, thank you guys. Bye bye. Meet you in the next session here.
அண்ட் மறக்காம ஒரு சின்ன லைக் அண்ட் டூ ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். இன்னைக்கு உங்களோட லாஸ்ட் டேவா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம 77% வித் டபுள் வேலிடிட்டி ஆஃபரை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை யூஸ் பண்றதுக்காக என்னோட கோட் Y205 மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், பை பாய், மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன் ஹியர்.